ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிவன் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 2 இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 1, நம்பர் 2 ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே வந்து ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் ஒன்று நடந்துகிட்ருக்கு. ஒரு மிகப்பெரிய போராட்டம் மனசுலேயும் சரி, எல்லா விஷயத்துலேயும் ஒரு பிளாக்கேஜஸ், மிகப்பெரிய போராட்டம் ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிவன் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிற விஷயங்களில் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியாமல் செய்த தவறுகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அந்த மிஸ்டேக்ஸை இனி திருப்பியும் அதே மிஸ்டேக்ஸை சேம் பண்ணாமல் இருங்க. ரீபர்த், அதாவது வந்து உங்களுக்கு அந்த விநாயகர் சிவனோட கதை தெரியும். விநாயகர் வந்து நான் அப்படின்ற ஒரு அகந்தையில் பண்ணும்போது தான் அந்த ஒரு பிரச்சனைகள் நடந்து அவருக்கு புதிய தலை சூட்டப்பட்டது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து நான் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்றது யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை ரியலைஸ் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸை திருப்பி அதுலேருந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தவிர திருப்பியும் செய்யாதீங்க. மன்னிப்பு கேட்டு புதுசாக ரீபர்த் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மனசு அலைப்பாயிறதுக்கு இப்போ நீங்கள் ரிலாக்ஸேஷன் எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் இருக்க முடியாதா, கொஞ்சம் நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அவர் சிவன் கொடுக்குற மெசேஜ், சிவனுடைய மந்திரங்களை ஜபிங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிறத மெதுவாக ஒரு காமான பிளேஸில் உட்காந்து நீங்கள் சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த போராட்டங்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நீங்கள் உணர்வீங்க. ஓகேவா? ஸோ இது நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ். நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து நீங்கள் நம்பர் 2 சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை ரிலேஷன்ஷிப்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிவன் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு சில இந்த ஃபேமிலி இஷ்யூஸ்னால ரொம்ப போராடிட்டு இது லைஃப் இருக்கலாமா வேண்டாமா, போயிடலாமா, மூவ் ஆன் ஆகிடலாமா அப்படின்ற தாட்ஸ் சில பேருக்கு இருக்கும். ரிலேஷன்ஷிப் இது எதுவான லவ்வாக இருக்கலாம், ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம். ஸோ பிரிஞ்சிடலாமா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவன் சொல்லக்கூடிய மெசேஜஸ், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிவனும் சக்தியும் சேர்ந்து இணைஞ்சாதான் அடுத்த அந்த அந்த இதோடது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ முதல்ல 2 பேரும் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒரு சிக்கல்களில் இருக்கீங்க, இல்லை உங்கள் மைண்டு காமாக இல்லைனா 2 பேரும் உட்கார சொல்லி பேசுங்க. மனசு விட்டு என்ன பிரச்சனை, இது உனக்கு என்னவா இருந்தால் ஏன் இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு உட்காந்து பேச சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு பெரிய தவறை அவங்க பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கொடுத்துருங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மன்னிப்பு கொடுத்துட்டு நெகட்டிவாக யோசிக்காமல் அடுத்தது பாசிட்டிவாக உங்களுடைய பர்சன், உங்களுடைய ஹஸ்பண்ட், உங்களுடைய ஒய்ஃப் என்ன தவறுகள் இருந்தாலும் அதை மன்னிக்கலாமே. நம்ம பாஸ் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறது இல்லையா, அவங்கள மன்னிச்சு விட்றோமே. ஸோ நமக்கு இதே மாதிரி நம்ம நண்பர்கள் ஏதாவது நம்மளை தவறாக பேசிட்டாங்கன்னா திருப்பி அவங்கள மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறோமே. அது மாதிரி தானே நமக்கான உறவுன்னு ஒன்று இருக்கும்போது அவங்கள நம்ம மன்னிச்சு திருப்பியும் அதை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சில பேருக்கு அவங்களுடைய நீங்கள் யோகா ரிலேட்டடாக தேடிட்டு இருக்கலாம், இல்லை உங்களது உடல் சார்ந்த பிரச்சனைக்கோ மனம் சார்ந்த பிரச்சனைக்கோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜஸ் உங்களை யோகா ப்ராக்டிசஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யோகா ப்ராக்டிசஸ் உங்களுக்கான நிம்மதிகளையும் உங்களுக்கான ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜஸாக இருக்குது. ஹோப் யாருக்கு எப்படி ரீடிங் ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.